அது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லேருந்து 16வது சம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட 5 சம் பார்த்துருக்கோம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லேருந்து. ஸோ டேரக்ட் மெத்தட் சரி, இன்டேரக்ட் மெத்தட் சரி, நம்ம 2 சம்மே வந்து கலந்து தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த சம்மில் 16 சமும் 17 சமும் சேர்த்தே பார்த்துக்கலாம். சரியா? ஸோ ஒரு சம் பார்க்கும்போது நம்ம 10 மினிட்ஸ் கிட்ட எடுக்குது இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் ஸ்பீடாக நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவு ஒரு வீடியோக்குள்ளே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 சம் 5 சம் வரையும் கவர் பண்ணுவோம். சின்ன சம்மாக இருந்தால் ஒரு 4 சம் 5 சம் கவர் பண்ணுவோம். பெரிய சம்மாக இருந்துச்சா 2 சம் 3 சம் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். சரியா? ஓகே. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபாலோ பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு சம் ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த ஏஸ் வந்து ஹேண்டில் பண்ணுது அப்படின்னா வந்து AS3 தான் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ AS3 பொறுத்தவரை நம்ம என்ன அப்படின்னா 3 ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி படிக்கணும். என்னென்ன ஆக்டிவிட்டி? ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ இதில் என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா வந்து அந்த கம்பெனியோட க்ளோசிங் பேலன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த சம்மோட மெத்தடு. ஓகேவா? ஓகே. அதாவது கேஷ் எவ்வளோ உள்ள வந்திருக்கு, கேஷ் எவ்வளோ வெளியே போயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த சம்மே. சரியா? ஓகே. கண்டுபிடிச்சி அந்த இயரோட க்ளோசிங் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்வலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஓகே. ஸோ இந்த வீடியோவில் மொத்தம் 2 சம் பார்க்குறோம். ஸோ மோசம் பார்த்திங்க அப்படின்னா 2020 கேட்ட ஒரு கொஷின் தான் இது. ஸோ இது இன்டேரக்ட் மெத்தடில் ஒரு சம். ஓகேவா? ஓகே. ஸோ கொஷின் பார்த்திங்க அப்படின்னா த ஃபாலோவிங் பேலன்ஸ் ஷீட் அண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரிஃபர்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ரயன் லிமிடெட் பை இன்டேரக்ட் மெத்தட். ஓகேவா? ஸோ இதில் வந்து லைபிலிட்டி அசெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ வழக்கம் போல் நம்ம சம்குள்ளே போயிடலாம். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் ரயன் லிமிடெட். ஓகேவா? ஸோ பர்டிகுலர் ரேட் ஆஃப் ரைட். ஓகே. ஃபஸ்ட் நம்ம எந்த ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்க போகிறோம்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ இதில் ஃபுல்லாக ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நெட் ப்ராஃபிட் தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிக்க போகிறோம். ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அப்படி எடுத்து எழுதிக்கலாம். ஸோ நம்மளுக்கு சம்பளம் கொடுக்கல. ஸோ என்ன பண்ண போகிறோம், நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து போன வருஷம் வந்து பண்ணோம் இல்லையா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா மைனஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1 லட்ச ரூபாயும் தென் 50,000 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 50,000 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு டேக்ஸ், ப்ரொவிஷன் டேக்ஸ் தான் பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரொவிஷன் டேக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ரொவிஷன் டேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு 1,35,000 ரூபாய். ஸோ கொஷினில் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா 6th என்ட்ரியில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில். ஓகேவா? ஸோ 1,35,000 ரூபாய். அது திக்ஸ் டிவிடெண்ட். ஸோ அது 90,000. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 2,75,000 ரூபாய். ஸோ இதான் நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பண்ண போகிறோம். என்னென்ன அப்படின்னா டிப்ரிசியேஷன் எவ்வளோ அப்படின்னா வந்து 1,35,000 ரூபாய். அப்புறம் சேல்ஸ், லேண்டு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 30,000 ரூபாய். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் பிளான்டு எவ்வளோ, க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் மைனஸ் பண்ணுறோம். 90,000 50,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 40,000 ரூபாய். நெக்ஸ்ட்டு வந்து சேல்ஸாக இன்வெஸ்ட்மெண்ட் 20,000 ரூபாய். ஸோ இது எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா வந்து லாஸ்ட் லெஜரில் 4th பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ எழுதிக்கிட்டு சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். தென் வந்து 2 டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 1,25,000 1,25,000. ஸோ நம்மளுக்கு 25,000 வந்து டேலி ஆகாமல் இருக்குது. ஸோ அதனால் 25,000 எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ ஓகே. நெக்ஸ்ட் இன்டர் டெப்ரிசியேஷன். ஸோ 2 லட்ச ரூபாய். ஸோ அதில் 9%. ஸோ போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 18,000 ரூபாய். ஓகேவா? ஓகே. டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 63,000 ரூபாய். ஸோ அதில் இன்னும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா இன்வென்ட்ரி, ரிஜிஸ்டர், கரண்ட் அசட், தென் வந்து அனதர் கரண்ட் அசட், நெக்ஸ்ட் வந்து ட்ரேட் பேயபிள், அப்புறம் லைபிலிட்டி எக்ஸ்பென்சஸ். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எடுத்து எழுதிக்கிட்டு ஸோ மைனஸ் பண்ணி போட்டுட்டு டோட்டல் பண்ணோம் அப்படின்னா -50,000 ரூபாய். ஸோ அந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கேஷ் ஜென்ரல் ஃபார்ம் தான் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி கிடச்சிடும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம், டேக்ஸ் நம்ம வந்து டேக்ஸ் கட்டிட்டு போலியா, அதாவது பர்ச்சேஸ் சேல்ஸோ பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு கேஷ் வெளியே போனாலும் சரி உள்ள வந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணுறோம், டேக்ஸ் பே பண்ணியிருப்போம் இல்லையா, GST பே பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணுறோம். எவ்வளோ மைனஸ் பண்ண போகிறோம், 1 லட்ச ரூபா. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1,88,000 ரூபா. ஓகேவா? ஸோ இதான் நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி. நம்ம இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது புதுசாக லேண்ட் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை லேண்ட் விட்டுருந்தாலும் சரி. ஸோ அதெல்லாம் என்ன பண்ண போகிறோம், -R ப்ளஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பொறுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கேஷ் ஃப்ளோ வந்துச்சுன்னா ஆட் பண்ணணும், கேஷ் வெளியே போணுச்சுன்னா மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ், லேண்ட் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம், சேல்ஸ் பிளான்ட், நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதெல்லாம் சேல்ஸ் பண்ணதுனால கேஷ் ஃப்ளோ வந்துருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், பிளான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேஷ் வெளியே போயிருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இப்போ டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ 5,000 வந்து ரிசீவ். ஓகேவா? அப்போ ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 66,000 ரூபா மைனஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே. ஷேர்ஸு, டிவிடெண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எடுத்து மைனஸ் பண்ணிக்கிட்டு அமௌண்ட் போட்டுக்க வேண்டியதான். ஸோ டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா 1,68,000 ரூபா. ஸோ ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், 3 ஆக்டிவிட்டி என்ன பண்ணணும், நம்ம ஆடர் ப்ளஸ் ஆர் மைனஸ்னு பண்ணிக்கணும் இல்லையா. ஓகே. சம் நான் கடகடன்னு சொல்லணும்னு பார்க்காதீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சம்ஸில் வந்து நான் பொறுமையாக எடுத்திருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த சம் நான் கடகடன்னு போனாலும் சரி உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரியா? ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி முடிஞ்சு நம்ம ஆர்டர் மைனஸ் பண்ணிக்கலாம். பண்ணோம் அப்படின்னா மைனஸில் 40,000 கிடைக்குது. ஸோ இதில் வந்து நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க சம்மில் அப்படின்னா
90,000. ஸோ இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மைனஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். மைனஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 50,000 ஆன்சர் கிடைக்குது. ஓகே, இதான் நம்மளுக்கு கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இது எப்படி கரெக்டாக தப்பாக கண்டுபிடிக்குது அப்படின்னா அந்த சம்மில் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஆன்சர் கொடுத்துருக்காங்களே, எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50,000. ஓகேவா? ஸோ இந்த ஆன்சரும் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா சம் ரைட்டு, சப்போஸ் தப்பாக இருந்துச்சுன்னா சம் தப்பு. ஓகேவா? ஓகே, ஸோ இன்னொரு சம் பார்த்துக்கலாமா? அப்படியே ஓகே, இன்னொரு சம் பார்த்தீங்கன்னா இதுவும் இன்டைரக்ட் சம் தான், பார்த்துலாமா? ஓகே, கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் வந்து த பேலன்ஸ் ஷீட் த நியூ லீட் லிமிட்டட் அண்ட் ஃபாலோவிங் லைபிலிட்டி அண்ட் அசெட் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் இப்போ சம் மாதிரி தான் இந்த சம்மும். தென் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, நான் ஜஸ்ட் சம்மை மட்டும் எக்ஸ்பிளைன் மட்டும் தான் பண்ணுறேன். பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கொஸ்டின் மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சம்மை வந்து பார்க்காம ஒன் டைம் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து போட முடியும். ஓகேவா? ஜஸ்ட் நான் வீடியோஸில் வந்து சொல்கிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பார்த்துட்டு மட்டும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சம் புரியும், பட் ஆனால் உங்களால் போட முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோவை ஸ்டாப் பண்ணி நீங்கள் வந்து அந்த சம்மை வந்து போட்டு பார்த்துடணும். சரியா? ஓகே, ஜஸ்ட் நான் வந்து எப்படி இதெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிற மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண தான் கொடுக்குறேன். சரியா? ஓகே, ஓகே, சம்க்குள்ள போயிடலாமா? ஓகே, த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் நியூட லிமிட்டட். ஓகேப்பா? ஸோ பர்டிகுலர் ரேட் ஆஃப் ரைட். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஆப்ரேட்டிங் லிability, இன்வெஸ்ட்மெண்ட் லிability, ஃபினான்ஷியல் லிability பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிறோம். எவ்வளோ அப்படின்னா வந்து 76,000. ஸோ எப்படி கண்டுபிடிச்சேன், க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங்ஸ் மைனஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் 10% ஸோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணோம் அப்படி நம்மளுக்கு 76,000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ரிசோர்ஸஸ். ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1,60,000. நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸு. ஸோ 3,40,000. ஸோ க்ளோசிங். ஸோ 3,40,000 போட்டுக்கலாம். ஸோ டோட்டல் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். டிவிடெண்ட்டு, சேல் ப்ராஃபிட், பேலண்ட்டு, தென் வந்து பிளான்ட் எக்ஸிக்யூட்டிவ், இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஷேர்ஸ், டிவிடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாமே என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்க வேண்டியதான். கேஷ் உள்ள வந்துச்சுன்னா ஆட் பண்ணணும், வெளியே பண்ணுச்சுன்னா மைனஸ் பண்ணணும். ஓகேவா? பண்ணிக்கலாம். ஸோ பண்ணி டோல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லைபிலிட்டி, தென் வந்து கரண்ட் அசெட், ஸோ ஓப்பனிங் க்ளோசிங் போட்டு மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். பண்ணிவிட்டு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 9,68,000 கிடைக்கும். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணோம், டேக்ஸ் வந்து மைனஸ் பண்ணோம் இல்லையா? டேக்ஸ் வரும் அப்படின்னு வந்து 3,60,000. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு 6,08,000. ஸோ இது நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம், நம்ம இதுக்கெலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா பிளான்ட்டு, மிஷினரி இதெல்லாம் பண்ணியிருப்போம் இல்லையா? சேம் அதுதான், பிளான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கேஷ் வெளியே போகும். ஸோ மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். எவ்வளோ, 7,56,000. நெக்ஸ்ட்டு பிளான்ட் வந்து வாங்குகிறோம், சேல்ஸ் பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ கேஷ் உள்ள வந்திருக்கும் 1,00,000. தென் 1,20,000 உள்ள வந்திருக்கு இல்லையா? ஸோ ஆட் பண்ணிக்கலாம். பண்ணோம் அப்படின்னா 6,36,000 மைனஸில். ஸோ இது நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி. ஸோ ஷேர்ஸ் அண்ட் கேபிட்டல், இஷ்யூட் ஷேர்ஸ். ஸோ எல்லாமே நம்ம ஆட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? எவ்வளோ, 4,00,000, 1,26,000, 1,26,000, 1,20,000. ஓகேவா? ஸோ பண்ணோம் அப்படின்னா 28,000 ப்ளஸில். ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி. இப்போ கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணுவோம், ஏபிசி மூணு நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்டர் மைனஸ் பண்ணிக்கிறோம். பண்ணோம் அப்படின்னா நெல். ஓகேவா? 0 தான் வேல்யூ கிடைக்குது. ஸோ அதோட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க சம்மில், 10,000. ஸோ நம்ம போட்டுக்க வேண்டியதான். ஸோ போட்டுவிட்டு நம்ம ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 10,000 ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? இந்த ஆன்சர் ரைட்டாக தப்பாக எப்படி கண்டுபிடிக்கணும், சிம்பிள். கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த ஆன்சரும் நம்மளுக்கு சம்மில் இருக்கிற ஆன்சர் சேமாக இருந்துச்சுன்னா சம் ரைட். நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10,000, சம் ரைட். ஓகேவா? ஸோ வீடியோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 15 சம் பார்த்துருக்கோம், இதோட 14 சம் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஒரு 5 சம் தான் இருக்குது. ஸோ பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்துக்கு தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூவா? எது டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.